ஹே சீஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமே. இந்த அனிமேயோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே போஸ்ட் பண்ணல. இந்த அனிமேயோட பேர் வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ். ஐஎம்டிபியில் இதுக்கு வந்து 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பேய் படம் பேய் சீரிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் பேய் வச்சு அத்தன்டிக்காக ஒரு அனிமே பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் இந்த அனிமே வந்து என் கண்ணில் பட்டுச்சு. சரி எபிசோட்குள்ளே போயிடலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு வயசானவர் வந்து ஓல்டு ஸ்கூல் ஹவுஸில் யாராச்சும் இங்கே இருக்கீங்களா, விளையாண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. சடனாக அவருக்கு பின்னாடி வந்து ஒரு கோஸ்ட்லி வாய்ஸில் உனக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. அவர் திரும்பி பார்த்து பயந்துடுறாரு. ப்ரெசண்ட்டில் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவளுக்கு ஒரு தம்பி, அப்புறம் அவங்க அப்பா 3 பேரும் ஒரு புது ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வராங்க. இதுதான் நாங்கள் போக போகிற புது ஸ்கூலா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கையை காட்டி கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பா வந்து இந்த ஸ்கூலில் தான் அவங்க பாட்டி வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரின்சிபலாக இருந்தாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவுமே நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே தான் மீட் பண்ணேன் அப்படின்றாரு. அதுக்கு அவன் தம்பி வந்து எனக்கு பழைய ஸ்கூலே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவான். அதுக்கு அவங்க அப்பா வந்து நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓல்டு ஸ்கூல் ஹவுஸு, புது ஸ்கூல் பில்டிங் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க அப்படின்றாரு. புது ஸ்கூல் பில்டிங்கை பார்த்தோன்னே 2 பேரும் சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் அவங்க இறந்து போன பாட்டி வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து சட்சுகி, அப்புறம் அவனோட தம்பி பேர் வந்து கெய்ச்சிரோ. 2 பேரும் ஒரு எம்டி ரூமுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த ரூமை வந்து கேமிங் ரூமாக மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி கேட்பான். அப்போ இதுக்கு ஆப்போசிட் வீட்டில் தான் நம்ம ஹீரோ இருப்பான். அவன் வந்து பால்கனியில் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்பான். நம்ம ஹீரோட பேர் வந்து ஹஜிமே. ஆரம்பமே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் முட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ தான் புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹஜிமே வந்து சட்சுகிட்ட கேட்பான். அதுக்கு ஆமாம் பர்வட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அப்போ அவங்க அப்பாவுமே அந்த ரூமுக்கு வந்துடுவார். அம்மா ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சட்சுகிட்ட சொல்லுவார். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பாவம் அவளுக்கு அம்மா இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுவான். அடுத்த நாள் வந்து அவங்க அப்பா வந்து 2 பேரையும் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிடுவார். அப்புறம் அவங்க 2 பேரும் ஸ்கூல்கிட்ட போயிட்டு இருக்கும்போது அவன் தம்பி வந்து பேக்கில் வந்து பூனைக்குட்டி வச்சுருக்கிறத வந்து சட்சுகி வந்து கண்டுபிடிச்சிருவா. அந்த பூனைக்குட்டியோட பேர் வந்து கயா. ஏன் நீ கயா வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்த, டீச்சர் வந்து இதை பார்த்தா அவனை பிடிச்சி கத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. அதுக்கு அவன் தம்பி கெச்சிரோ வந்து இது புது ஸ்கூலில் எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக சொல்லுவான். அப்போ அந்த பூனை வந்து அவன் பேக்லேருந்து ஏறி குதிச்சு ஓடி போயிடும். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. கடைசியில் பார்த்தா அது ஓல்டு ஸ்கூல் ஹவுஸுக்கு தான் போகும். அந்த ஓல்டு ஸ்கூல் ஹவுஸோட என்ட்ரன்ஸ்லேயே நோ ட்ரெஸ் பாசிங், யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேரும் கிட்டே போகும்போது வேகமாக காற்றடிச்சு அதோட ஃப்ரண்ட்டு கதை வந்து தானாகவே திறந்துருவோம். பின்னாடி இருந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து கிட்டே வருவா. 2 பேரும் ஓல்டு ஸ்கூல் ஹவுஸில் போவாங்க. டக்குன்னு கதவு சாத்திடுவோம். ஹஜிமேயும் ஃப்ரெண்டு லியோவும் சேர்ந்துட்டு அவங்க 2 பேரையும் பயமுறுத்திடுவாங்க. திரும்பவும் நீ என்னென்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டிட்டு தான் போவேன். அதுக்கு ஹஜிமே வந்து இல்லை நான் அவனை வார்ன் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் தம்பி வந்து கையா வந்து உள்ளே வந்துட்டான், அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்வான். அதுக்கு சட்சுகி வந்து இது எங்களோட பூனையோட பேர், இப்போ நல்ல பிள்ளையாக இருந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்பா. அதுக்கு ஹஜிமே வந்து இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னு கேட்கும்போது இது வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சட்சுகி வந்து நாங்கள் ஊருக்கு புதுசுன்றதுனால இப்படிலாம் சொல்கிறியா, நாங்கள் அதுக்கெலாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜர்க்காகி சொல்லுவா. அப்போ ஹஜிமே வந்து யார் இதை நம்பலையோ அவங்கள தான் முதல்ல அது பொசஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லுவான். அப்போ திடீர்னு அந்த பொண்ணு வந்து டோர் கிட்ட நிற்பா. இதை பார்த்தோன்னே ஹஜிமேவும் லியோவும் பயந்துருவாங்க. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து என் ஹேட் வந்து இங்கே பறந்து வந்துருச்சு, அதை தேடி தான் வந்தேன் அப்படின்வா. அந்த பொண்ணோட பேர் வந்து மோமோக்கோ. அவள் வந்து அப்பர் கிளாஸ் பொண்ணு. அப்போ ஹஜிமேவும் லியோவும் நாங்கள் அந்த ஹேட்டை தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஆஜராவாங்க. அதுக்கு சட்சுகி வந்து நீங்கள் ஹேட்டை தேடுவீங்க, அப்போ என் பூனையை தேட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவா. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உள்ளே போயிட்டுருப்பாங்க. அப்போ வெளியில் வந்து செயின் டப் பண்ணி தானாக லாக் ஆகிரும். எல்லாரும் பயந்துகிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சிலை மேலே வந்து மோமோக்கோட ஹேட் இருக்கும். அதை எடுக்கும் போது அந்த சிலைக்கு வந்து உயிர் வந்துடும். எல்லோரும் தெரிச்சிட்டு கீழே வந்துடுவாங்க. அப்புறம் வாங்க போகலாம், இது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஜிமே சொல்லுவான். அதுக்கு சட்சுகி வந்து அப்போ எங்கள் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேட்டு, எங்கள் அம்மா ஃபன்னரில் போத வந்துச்சு, அதுலேருந்து எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்வா. அப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்பாங்க. அங்கே வந்து அவங்களோட கேட் இருக்கும்.
அது வந்து பயந்துட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து ஒரு நாய் வந்து அதை முறைச்சிட்டு இருக்கும். ஒரு நாய் வந்து ஓல்டு ஸ்கூல் பில்டிங்கில் வந்து என்ன பண்ணுது, சீ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. டக்குன்னு அந்த நாய் வந்து யாரை நாயின்னு சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே பயந்துருவாங்க. அப்புறம் அந்த நாய் வந்து மறைஞ்சு போயிடும். கயா அந்த பூனைக்குட்டி வந்து ஓடி போயிடும் அங்கேருந்து. அதை தேடி திரும்ப போகும்போது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் கிட்டே போவாங்க. இங்கே தான் பாத்ரூம் கோஸ்ட் இருக்குது, நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹஜிமேவும் லியோவும் சொல்லுவாங்க. சட்சுகி வந்து அவங்களையும் செத்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவா. பாத்ரூம் டோரை திறக்கும் போது எஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜிமேவும் லியோவும் பின்னாடி போவாங்க. அப்போ மேலே வந்து ஒரு பொண்ணோட ஆவி இருக்கும். அதை பார்த்து பயந்துருவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் போனால் மோட்டார் சைக்கிளில் வந்து தலை இல்லாமல் முண்டமாக ஒரு ஆவி போயிட்டுருக்கும். தப்பிச்சு வெளியில் போகலான்னு பார்ப்பாங்க. அப்போ மெயின் டோர் வந்து லாக் ஆகிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஆனால் திறக்க முடியாது அதை. அப்போ குட்டியாக ரெட் கலரில் ஒரு பூதம் மாதிரி ஒன்று வரும். ஹஜிமே வந்து இது சின்னதாக இருக்கிற அசிங்கமான கோஸ்ட் அப்படின்வான். அது வந்து சட்சுகி கிட்டே போயிட்டு நீ என் ஃப்ரெண்டாரு அப்படின்னு சொல்லும். அப்போ ஒரு நிமிஷம் முழிப்பா, டக்குன்னு சுற்றி இருக்கிற கிளாஸ் எல்லாமே உடையும், மேலே இருக்க லேம்ப் வந்து கீழே விழும். அதுக்கப்புறம் அந்த குட்டியாக இருக்கிற கோஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்கும். லியோ வந்து இது நம்ம பயத்தினால தான் பெருசாகுது அப்படின்னு சொல்லுவான். அது பெருசாகிட்டே க்ரௌல் பண்ணும். பயத்தில் வந்து எல்லாருமே அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. அங்கேருந்து தப்பிச்சு எல்லோரும் ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிப்பாங்க. மேலே வாலில் வந்து அந்த ஸ்கூலில் இருந்த எல்லா பிரின்சிபல்ஸோட ஃபோட்டோவுமே இருக்கும். அப்போ அந்த பூனை கயா வந்து ஒரு ஃபோட்டோ வந்து லிக் பண்ணிகிட்டு இருக்கும். அது வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோ மாதிரியே இருக்கும். அது யாரோட ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டியோட ஃபோட்டோ. அவங்க 2 பேரும் அச்சஸெல்லாம் ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ அந்த கோஸ்ட் வந்து திரும்ப கண்டுபிடிச்சி துரத்திட்டு வந்துடும். தப்பிச்சு ஓடும்போது சட்சுகி மட்டும் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வருவா. அப்போ அந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுந்து அதுக்குள்ளே வந்து ஒரு புக்கு ஒன்று இருக்கும். அந்த நோட் புக்கில் வந்து அவங்கள துரத்திட்டு வர ஆவியோட டிராயிங்கும் அப்புறம் கொஞ்சம் ரைட்டிங்ஸும் எழுதியிருக்கும். அந்த கோஸ்ட்டோட பேர் வந்து அமானுஜக்கா. இது வந்து ஃபஸ்ட்டு மார்ச் 15 அப்போ தான் வந்துச்சு. ஒரு மேஜிக் சர்க்கிளை வந்து ட்ரா பண்ணி அதுக்குள்ளே ஃப்ளேம்ஸை பற்ற வச்சு இந்த மந்திரத்தை சொன்னால் அது வந்து பக்கத்தில் இருக்கிற கேம்பர் ட்ரீக்குள்ளே வந்து சீல் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் அந்த சாண்டிங் வந்து ஜக்கு ஜக்கு கோ டு ஸ்லீப். அமானுஜக்கா வந்து திரும்ப வந்துடும். ஃப்ளேம்ஸை பற்ற வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பர்னர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் லேபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சயின்ஸ் லேபுக்கு போடுவாங்க. அங்கே போயிட்டு மேஜிக் சர்க்கிளை ட்ரா பண்ணிவிட்டு பர்னர்ஸை வந்து பற்ற வைக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அது பற்றிக்காது. அமானுஜக்கா வேறு கிட்ட வந்துடும். அப்புறம் நெருப்பு பற்றிக்கிட்டோன்னே எல்லோரும் அந்த சாண்டிங்கை வந்து சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு வழியாக போனதுக்கப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. அந்த நோட் புக்கில் வந்து சட்சுகியோட அம்மா பேர் எழுதியிருக்கும். அப்புறம் எல்லோரும் ஓல்டு ஸ்கூல் பில்டிங்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்டா சாமி அப்படின்ற மாதிரி ஹஜிமேவும் லியோவும் சொல்லுவாங்க. அப்போ ஸ்கூல் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போவாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களோட மொதல் நாள் கிளாஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 20 நிமிஷம் கிட்ட தானே அந்த ஓல்டு ஸ்கூல் ஹவுஸில் இருந்தோம், எப்படி இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. மொதல் நாளே ஸ்கூலுக்கு போகலான்னு திட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாவாங்க. அப்போ நல்ல வேலை அதை வந்து கேம்பர் ட்ரீயில் வந்து சீல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பர் ட்ரீயை பார்ப்பாங்க. அங்கே பார்த்தா அந்த கேம்பர் ட்ரீயே இருக்காது. நம்ம மாட்டினோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்துருவாங்க. அப்போ அமானுஜக்கா வந்து சிரிக்கிற சத்தம் கேட்கும். நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் என்னை பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ எங்கே இருந்துடா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சட்சுகியோட பூனை கயா கிட்டே இருந்து தான். எல்லோரும் ஸ்லோமோவில் இந்த கயா வந்து உத்து பார்ப்பாங்க. நான் அவங்க ஒருத்தரையும் விட மாட்டேன், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்டா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஹஜிமே வந்து இதுக்கப்புறம் பூனை வந்து பழையபடி மாறுற வரைக்கும் அது மேலே வந்து ஒரு கண்ணை வச்சாகணும் அப்படின்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் பார்த்த வரைக்கும் இந்த அனிமேயோட ரிவ்யூ எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஜாப்பனீஸ் சப்பை விட இங்கிலீஷ் டப்பிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் சப் வச்சு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டப்பிங் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அதையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கிலீஷ் டப்பிங்குமே ஒரு மாதிரி ஃபன்னியாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த அனிமேயோட லிங்க் வேணும்னா டெலிகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஸ்டில் தமிழ்.